Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை, அதாவது நம்ம தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க 2025 to 26 இந்த ஆண்டுக்காக. இதுல டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து இவ்வளவு அமௌண்ட்னு சொல்லிட்டு ஒதுக்கீடு பண்ணிட்டு வராங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க, இதனால நம்ம நாட்டு மக்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒவ்வொரு அப்டேட்டும் வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட்டா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம சோசியல் மீடியா பேஜ்ல இன்ஸ்டன்ட் அப்டேட் பண்ணிட்டு வரோம். சோ நீங்க அதையும் பார்த்து வந்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஒன் பை ஒன்னா நம்ம வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து பார்க்கலாம். சென்னை அறிவியல் மையம் வந்து ஓபன் பண்றதுக்காக 100 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 10 புதிய அரசு தொழில் பயிற்சி நிலையங்களை வந்து உருவாக்கணும் அப்படிங்கறதுக்காக 152 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. இதன் மூலியமாக 1308 மாணவர்கள் வந்து பயனடைவார்கள் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர், சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல அடிப்படை அறிவியல் கணித ஆராய்ச்சி படிப்புகள் மையங்களுக்காக வந்து 100 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ டெலிவரி பாய்க்கு வந்து அவங்க பைக் வாங்குறதுக்காக, மின்சார வாகன ஸ்கூட்டர் வந்து வாங்குறதுக்காக ஒவ்வொரு பீப்புளுக்கும் வந்து 20,000 மானியம் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒதுக்கீடு வந்து பண்ணிருக்கா வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து காஞ்சிபுரம் அரசு அறிவியல் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனையில வந்து தரம் உயர்வுக்காக 120 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்துக்காக வந்து 600 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. இதன் மூலியமாக 3.14 லட்சம் மாணவர்கள் வந்து பயனடைகிறார்கள் அப்படிங்கறத இதன் மூலியமா ஷேர் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மதுரை கடலூரில் காலி தொழில் பூங்கா அப்படிங்கிறதுக்காக வந்து 250 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. இந்த தொழில் பூங்கா வர்றதுக்காக 20,000க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த பூங்கா மூலியமா நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறதுக்காக 13,807 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் வந்து கலைஞர் மகளிர் தொகை வந்து வாங்கிட்டு இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஃபியூச்சர்ல வந்து புது அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு மே மந்த் அப்படிங்கறது ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ரெடியா இருந்துக்கோங்க. ஏன்னா இப்ப ரீசெண்டா டெப்டி சிஎம் நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணிருந்தாங்க. இன்னி ஓரிரு மந்த்ல நாங்க உங்களுக்கு வந்து விடுபட்டவங்களை வந்து சேர்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து 13,807 கோடி வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. மாசம் உங்களுக்கு 1000 ரூபாய் பேங்க் அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆகும். நெக்ஸ்ட் அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு செமிகான்ட்ராக்டர் இயக்கம் அப்படிங்கிற திட்டத்தில் 2030க்குள்ள 500 கோடி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மதுரை கடலூரில் காலனி தொழில் பூங்காக வந்து அப்டேட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து திருச்சியில் பொருளியல் மற்றும் வார்பக தொழில் பூங்கா அப்படிங்கறதுக்காக 250 ஏக்கர்ல வந்து 5000 வேலை வாய்ப்புகள் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. விண்வெளி தொழில்நுட்ப நிதிக்காக 10 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ண ஷேர் பண்ணிருக்காங்க. ராமேஸ்வரம் புண்ணிய தீர்த்த தலத்துல வந்து புதிய விமான நிலையங்கள் வந்து அமைக்க போறது வந்து ஏற்கனவே நம்மளுக்கு வந்து நியூஸ் வந்து வந்துட்டு இருந்தது. இந்த பட்ஜெட்ல வந்து நம்மளுக்கு அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. இன்னும் வந்து 1 or 2 இயர்ஸ்ல வந்து நமக்கு எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. புனித பூமியில வந்து நம்மளுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா புதிய விமான நிலையங்கள் அப்படிங்கறது வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இது வந்துச்சு அப்படின்னா ரொம்ப வந்து பெனிஃபிட்டா இருக்கும். சோ நெக்ஸ்ட் என்ன அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, புதிய புனல் மின் நிலையங்கள்ல வந்து 11,721 கோடி அப்படிங்கறத வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அது மாதிரி வெள்ளிமலையில வந்து 1100 மெகாவாட் திறன், ஆலியாறு அப்படிங்கறது வந்து 1500 மெகாவாட் திறன் அடிப்படையில் நம்மளுக்கு 11,721 கோடி வந்து நிதி வந்து ஒதுக்கீடு வந்து பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு திறன் கொண்ட மின்னலகம் சேமிப்பு அமைப்புகள்ல 400க்கும் மேற்பட்ட மெகாவாட்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா கொண்ட ஒரு அமைப்பு அப்படிங்கறது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கோவளம் உப வடிநிலத்துல வந்து புதிய நீர்த்தேக்கம் அப்படிங்கறதுக்காக நம்மளுக்கு 350 கோடி ரூபாய் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கீடு வந்து பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட் பார்க்கும்போது கடற்கரைகள்ல வந்து நிலக்கொடிகள் சான்றிதழ் பெற முயற்சிகள் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு சென்னை, தூத்துக்குடி, விழுப்புரம், கடலூர் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல நம்மளுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க 6 கடற்கரைகள்ல. நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்லாருமே அதிகமாக வந்து டிராவல் பண்ணக்கூடியது கவர்மெண்ட் பஸ்ல நம்ம டிராவல் பண்ணுவோம். இதுக்காக வந்து 700 டீசல் பேருந்துகளை இயக்க எரிவாயு மூலம் இயங்கும் பேருந்துகளாக சீரமைப்புகளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிருக்காங்க. இதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா 70 கோடி அப்படிங்கறது நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஷேர் பண்ணிருக்காங்க போக்குவரத்து துறை பட்ஜெட்ல. நெக்ஸ்ட் வந்து வேட்டை பறவைகள் ஆராய்ச்சி மையத்துக்காக வந்து 1 கோடி ரூபாய் வந்து நம்மளுக்கு ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. கடற்சார் வள அறக்கட்டளைக்காக 50 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. மின் பேருந்துகள் அறிமுகம் அப்படிங்கறதுக்காக இது சென்னையிலாம் வந்து மின் பேருந்துகள் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சென்னையில வந்து 950 பேருந்துகள், மதுரையில வந்து 100, கோயம்புத்தூர்ல 75 சொல்லிட்டு இதுக்காக வந்து 1125 மின் பேருந்துகள் அப்படிங்கிறது புதுசா வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு விடியல் பயணம் அப்படிங்கிறது சொல்றாங்க. சென்னை மெட்ரோ ரயில் விரிவாக்கம் அப்படிங்கிற இந்த திட்டத்தின் மூலியமா
விமான நிலையங்கள் கீழம்பாக்கத்துக்காக 9335 கோடி அப்படிங்கிறது ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. கோயம்பேடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 9744 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. பூந்தமல்லி ஸ்ரீபெரும்புத்தூர்ல வந்து 8779 கோடி அப்படிங்கிறது வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தனுஷ்கோடியில வந்து பாத்தீங்க அப்படின்னா பறவைகள் சரணாலயம் அப்படிங்கிற வந்து உருவாக்க வந்து நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய நம்ம தனுஷ்கோடியில வந்து இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது வெகு சீக்கிரமே வந்து ஸ்டார்ட் பண்ண போறத வந்து இந்த பட்ஜெட்ல வந்து அறிவிச்சிருக்காங்க. கிண்டி வண்ணாரப்பேட்டையில் பன்முக போக்குவரத்து முனையங்கள் அப்படிங்கிறதுக்காக வந்து 50 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கலைஞரின் கைவினை திட்டத்து மூலியமா 19,000 கைவினைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மானியம் நிதியாக 74 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுங்கிறதுலாம் நம்ம சேனல் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போட்டிருப்போம், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கலைஞரின் கைவினை திட்டத்துக்காக 19,000 கலைஞர்களை வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 74,000 கோடி அப்படிங்கறது ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நம்மளுக்காக தான் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சமூக நல்லிணக்க ஊராட்சிக்காக விருதுகள் அப்படிங்கிறது 10 ஊராட்சிகளுக்கு தலா 1 கோடி ரூபாய் வந்து ஊக்கத்தொகை அப்படிங்கிறது நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. 1000 ஆண்டு பழமையான கோவில்களுக்கு திருப்பணிக்காக வந்து 125 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இந்து சமய அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து. நெக்ஸ்ட் வந்து அப்டேட்ல நம்ம பார்க்கும்போது உதகை, அதாவது ஊட்டியில வந்து சுற்றுச்சூழல் பூங்கா அமைப்பதற்காக 52 ஏக்கர்ல 70 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க. பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு 50,000 குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவங்க 18 வயசு பூர்த்தி அடைகிற வரைக்கும் 2,000 ரூபாய் மாசம் வந்து படிச்சு முடிக்கிற வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ சிங்கிள் பேரண்ட்ல இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை வந்து நீங்க வந்து செக் பண்ணி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறது கவர்மெண்ட் சார்பில் வரும்போது நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணுவோம், நீங்க வந்து ரெடியா இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பழங்குடியினர் வாழ்வாதார கொள்கை அப்படிங்கிறதுக்காக 10 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, அதையுமே நீங்க பாத்துக்கலாம். இதெல்லாமே ஒவ்வொரு அப்டேட்டா நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாடு பட்ஜெட்ல வந்து அறிவிப்பு வெளியாயிட்டு இருக்குது. ஸோ இந்த அப்டேட் பத்தி நீங்க ரெகுலரா வாட்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சோசியல் மீடியா பேஜான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அந்த பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஒரு அப்டேட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுங்க.